ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போ நாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இல்லற வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னாக்கா நாம் என்ன செய்யணும்னாக்கா, நாம் இறைவனை நினைத்து அவர் பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அடைந்தால் நம்மளுக்கு துன்பங்கள் வராது. கணவர் கூட நம்மளுக்கு நிறைய துன்பங்களை கொடுப்பார்கள். அந்த துன்பங்கள் நம்மகிட்ட எப்படி நெருங்காது என்றால், நான் அடிக்கடி சொல்வது இறைவனை பற்றி தான் சொல்வேன். இறைவனை தான் நினைப்பேன் என்று சொல்லுகிறேன். அதேபோல் நீங்கள் இறைவனை நினைத்தால், நம்ம கணவர் கூட திட்டினால் அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்மளுக்கு எப்படி தெரியுனாக, திட்டுற வார்த்தைகளும் நம்மளுக்கு ஆனந்தமாக தான் தெரியும். அவருக்கு தெரிந்தது அவ்வளோதான் என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம். எப்படி அவர் தெரிந்தது அவ்வளோ என்று நினைத்து கொண்டு இருப்போம்னா, கஷ்டப்படாமல் இருப்போம் என்றால், ஆனந்தமாக இருப்போம் என்றாக இறைவனை நினைக்கும் பொழுது இறைவன் ஒரு வார்த்தைகளும் நம்ம கணவர் எவ்வளோ திட்டினாலும் நம்மளுக்கு அந்த மனம் கஷ்டமாக இருக்காது. அவர் திருவடியை நினைக்கும் பொழுது, அவர் பெருமையை நம்ம நினைக்கும் பொழுது, அவர் இறைவன் கொடுத்த பெருமையை நினைக்கும் பொழுது, ஒரு விஷயங்களும் ஒரு செயல்களும் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார். நம்மளுக்கு எவ்வளோதான் கணவர் நம்மளை தொல்லை கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். நம்மளுக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கினாக்கா, நம்ம எதற்காக பிறந்தோம், இன்னத்துக்காக பிறந்தோம், நம்ம ஏன் இவர் திட்டுறதுக்காக நம்ம கஷ்டப்படணும் என்ற இந்த எண்ணங்கள் தானாகவே இறைவன் நம்மளிடம் அற்புதங்களை சந்தோஷங்களையும் கொடுப்பார். நாம் தாய் தந்தைகள் நம்மளை எவ்வளோ அழகாக சந்தோஷமாக நம்மளை வளர்த்திருப்பார் என்பது அவருக்கு தெரியாது, புரியாது. அதனால் தெரிந்தும் அப்படி தெரியாமல் இருந்து அவங்க திட்டினாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆனந்தமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு இறைவன் எவ்வளவோ கொடுத்துருக்கிறார் என்று நம்ம உணரலாம். எவ்வளோ கொடுத்துருக்கிறார், எவ்வளோ இன்பங்களை கொடுத்துருக்கிறார், நம்ம சொல்லனா கணக்கே இருக்காது. இறைவனை நினைத்தால் நம்மளுக்கு கணக்கே இருக்காது. இந்த இயற்கை என்னென்ன கொடுத்துருக்கிறது, எவ்வளோ கொடுத்துருக்கிறது. எவ்வளோ கொடுத்துருக்குதுன்னா, நம்மளுக்கு நல்ல சுவாசம் கொடுத்துருக்குது. காற்று மூலயமாக நம்மளுக்கு மயில் ஆடுகிறது, குயில் கூவுகிறது, நம்மளுக்கு மேகங்கள் மழை கொட்டுகிறது, நிலவு நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, சன் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் இறைவன் கொடுத்தது நம்ம உணரணும். நம்ம பிறந்ததே பெரிய விஷயம்தான். ஏன் சொல்லு, இந்த இயற்கையில் நம்ம எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நம்ம இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய விஷயம் நாம் என்று நம்மளுக்கு உணர முடியும். ஒரு செயலும் நம்ம இறைவனை நினைக்கும் போது இது எல்லாமே பேரானந்தமாக தெரியும். சில பேர்கள் இது அவங்களுக்கு தெரியாது, புரியாது. இது என்ன பெரிய விஷயம் அப்படி என்று தான் நினைப்பார்கள். இறைவனை பற்றி நினைக்கிறவங்க மட்டும் இந்த இயற்கை நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்குது என்று நம்ம உணரலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சுவையான ஒரு சாப்பாடும் எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்துருக்குது. எவ்வளோ எத்தனையோ விதம் நம்மளுக்கு சுவை நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். அதனால்
கணவரிடமிருந்து நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கல என்று நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னாக்கா இறைவனை நினைக்கும் பொழுது, இறைவனை மனதால் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு கணவர் சந்தோஷம் கொடுக்கல என்று நினைப்பது என்ற எண்ணங்கள் நம்மளுக்கு ஒரு துளியும் வராது. ஏன்னாக்கா நம்ம நிறைய அற்புதங்களை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் என்று நம்ம உணரலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். யாரெல்லாம் இறைவனை நினைக்கிறார்களோ அவங்களுக்கு இந்தமாரி எண்ணங்கள் நிறைய வளர்ந்து போகும், நிறைய ஆனந்தத்தை கொடுப்பார். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் இருக்காது. எப்படின்னா இறைவனை நினைக்கும் பொழுது, இறைவனை சரணாகதி அடையும் பொழுது, மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது, ஒரு விஷயமும் நான் இப்படி தான் சொல்கிறேன். நம்ம தூய்மையாக இருக்கும் பொழுது, இறைவனை சரணாகதி அடையும் பொழுது நம்மளிடம் துன்பங்கள் நெருங்காது. இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம். எவ்வளோ கொடுத்துருக்குறாரு இறைவன். இந்த கண்ணுக்கு தெரியாது, நிறைய பேர் புரிந்து கொள்வது கிடையாது. எனக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கிறது என்று நினைப்பது எதனாலனாக அவங்க இறைவனை சரணாகதி அடைவது கிடையாது. துன்பமில்லாத வாழ்க்கையை வாழலாம். எவ்வளோ தொல்லை வந்து நெருங்கினாலும் நம்மளுக்கு தொல்லை இல்லாத வாழ்க்கை ஆனந்தமாக தான் தெரியும், ஒளிமயமான வாழ்க்கையை தான் தெரியும். ஏன்னா இறைவனை பற்றி நம்ம புரிஞ்சிருக்கிற போது இது தெரியும். ஓம் நம சிவாய. திருவடியே சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஓம் நம சிவாய.